அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய இந்த 1.5 வருஷத்துக்கான திமுக ஆட்சியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டமும் நடைபெற்றதுங்க. இந்த 1.5 வருஷத்துக்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம். அதில் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதுல நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் வரை தள்ளுபடிக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதை தவிர்த்து விவசாயிகளுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் விதமாக ஏற்கனவே பயிர்க்கடனை வாங்கி தள்ளுபடி தொகையாக மாற்ற தற்போது 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கான தகவலும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த விவசாய கடன் மீண்டும் வழங்கப்படுமா, பயிர் கடன் கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். இன்னமும் 17,000 கோடி ரூபாய் சரிங்களா ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்காக. சரிங்களா? ஸோ இதை பத்தின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுமையா இருக்க போகுது. இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணமும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். அதே போல நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணமும் அதற்கான விளக்கமும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அரசாணையின்படி யாரெல்லாம் நகை கடன் பெற தகுதி உள்ளவங்க, அதற்கான காரணமும் அதற்கான விளக்கமும் பார்க்கலாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நகை கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யாரு, அதற்கான காரணமும் அதற்கான விளக்கமும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்ததா கூட்டுறவு வங்கிகளில் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்ததா எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்ததா 2021க்கு அப்புறம் பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடியும் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க நகைக்கடன் இப்போதான் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததா நகைக்கடனை முழுமையா செலுத்தியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றதை மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. நகைகளே இல்லாமல் ஏட்டளவில் வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் சொல்றாங்க.
போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பம் இல்லாதவர்கள் படிவம் 3ல் உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த குடும்ப அட்டை வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆதார் அட்டையில் முகவரி தமிழக முகவரி இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த முகவரி இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல ஒரே ஸ்கீம் வீடியோ அப்படி இதுதான். ஸோ மறக்காம எல்லாருமே இந்த நகைக்கடன் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம்.